ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி ஷீட்ல நம்ம மொபைல் ஸ்டாண்ட மேக் பண்ணியிருக்கோம். ஸோ, அந்த மொபைல் ஸ்டாண்ட் எப்படி பண்றதுங்கிறத தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த மொபைல் ஸ்டாண்டுல நம்ம மொபைல் ஃபோன், டேப் வச்சு யூஸ் பண்ணலாம். இத நம்ம 5 விதமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோல இத பத்தி நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன். இத பாருங்க. பார்த்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம இத எப்படி பண்றதுங்கிறத வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பிவிசி ஷீட்ல 40க்கு 80ங்கிற சைஸ்ல வந்து ஸ்கொயரா ஒரு ஷீட்ட கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதோட கார்னர்ல வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெவிக்விக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பிவிசி ஷீட்ட வந்து அந்த கார்னர்ல வச்சு இது போல ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸ்ல செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுக்காக தான் செய்றேன். அதனால எனக்கு வந்து மொபைல் ஸ்டாண்ட் வந்து சின்னதா இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்து நான் 40க்கு 80ங்கிற சைஸ்ல இது போல கட் பண்ணி எடுத்து இது போல பாட்டம்ல ஒட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஹோல்டர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல ஹோல்டு பண்ணி பிடிச்சு வச்சுக்கிறோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயரா இருக்கு. பார்க்கவே நல்லாயிருக்கு. அடுத்ததா இன்னொரு பிவிசி ஷீட். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 60. இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அது பாட்டம்ல வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி, ஒரு சின்ன பைண்டிங் வயர வந்து இதோட கார்னர்ல வச்சு இது போல ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததா 30க்கு 40ங்கிற சென்டிமீட்டர் சைஸ்ல வந்து இது போல காடி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதோட கார்னர்லயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பைண்டிங் வேற இதோட கார்னர்லயும் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண ஷீட்ல இது போல சைட்ல வந்து 3 சென்டிமீட்டர் கேப் விட்டு இது போல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்ல வந்து சின்னதா ஒரு பிவிசி ஷீட்ட கட் பண்ணி அதோட கார்னர்ல கிளிப்ப போட்டு இது போல டைட்டா லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு ட்ராப் அதில வந்து ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா போதும். அது ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு காடி ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா இன்னொரு துண்டு பீஸ எடுத்து இதே போல ரைட் சைடு ஒரு கிளிப்பும், லெஃப்ட் சைடு ஒரு கிளிப்பும் வச்சு நல்லா லாக் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு கேப் இருக்காது. ஸோ இதில வந்து ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் வச்சாலே போதும். அது ஃபுல்லா கவர் ஆயிரும். 3வது பீஸையும் இதே மாரி வச்சு லாக் பண்ணி, அதில ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். அடுத்தது 4வது பீஸ்லயும் இதே போல ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ 4 ஸ்டெப் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 5வதா இன்னொரு ஸ்டெப் ஒண்ணு வச்சுட்டு, அதே போலவே லாக் பண்ணிட்டு, அதுலயும் ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டா போதும். ஃபுல்லாவே நம்மளுக்கு இப்போ செட் ஆயிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு 5 செட் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா ஒரு துண்டு ஷீட்ல வந்து ஹோல் போட்டு, அதில ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி, இது போல கார்னர்ல ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பிவிசி ஷீட்ட அது உள்ளாக்க போட்டு இது போல லாக் பண்ணிக்கிறேன். இன்னொரு துண்டு பீஸ்ல வந்து ஹோல் போட்டு இது போல வச்சு, அதிலயும் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சேம் இதே போல தான் இன்னொரு ஷீட்லயும் இதே போல ஹோல் போட்டு, அதில வந்து நம்ம ரெடி பண்ண பீஸ லாக் பண்ணி, அதிலயும் இது போல கரெக்ட்டா ஈவனா வச்சு ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத செக் பண்ணி பார்த்துரலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற லாக்ல வந்து இது போல லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ண உடனே நல்லாவே நின்றுச்சு. ஒரு மொபைல்ல வந்து சப்போர்ட் குடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். நல்லாவே சப்போர்ட்டா நிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? நம்ம கடையில வாங்குனா எந்த அளவுக்கு இருக்குமோ, அதோட நம்ம நல்லாவே பார்த்து பண்ணியிருக்கிறோம். இத அட்ஜஸ்ட் பண்ணி காம்பேக்ட்டா நம்ம ஒரு பேக்லயே போட்டு எங்க வேணும்னாலும் நம்ம கொண்டு போலாம். இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் வந்து லைவாவே செக் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ ஃபோன வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ல இருந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ல வச்சு லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோன் வைக்கிறேன். நல்லாவே நிக்கிது. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோன எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ 2வது அட்ஜஸ்ட்மென்ட்ல தள்ளி வச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லாவே நிக்கிது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 3வது அட்ஜஸ்ட்மென்ட்ல வச்சிருக்கிறேன். நல்லாவே நிக்கிது. இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ 4வது அட்ஜஸ்ட்மென்ட், 5வது அட்ஜஸ்ட்மென்ட் தான் இருக்குது. ஆனா, அதுலயும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லாவே நிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொபைல் ஸ்டாண்ட இது போல நம்ம ஃபோல்ட் பண்ணி, இது போல ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்க்கவே ரொம்ப காம்பேக்ட்டா ஒரு சின்னதா ஒரு அழகான மொபைல் ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஸ்டாண்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க மிஸ் பண்ற வீடியோ எல்லாமே நான் நம்ம டெலகிராம் சேனல்லயும் அப்டேட் பண்ணிருவேன். நீங்க மிஸ் பண்ற வீடியோ நீங்க டைரக்ட்டாவே பார்த்துக்கலாம். நன்றி. சோலி முடிச்சு.